சென்னை கண்ணகி நகர் மற்றும் எழில் நகர் குடியிருப்புகளில் வசிக்கும் 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் அடிப்படை வசதிகளின்றி கடும் அவதிப்பட்டு வருவதாக புகார் தெரிவிக்கின்றனர். வீடுகளுக்கு இடையே கழிவுநீர் தேங்கி இருப்பதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதோடு பழுதடைந்த கட்டடங்களின் மேற்கூரை இடிந்து விழுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சுத்தமான குடிநீர், குப்பைகளை அகற்ற வேண்டும் போன்ற கோரிக்கைகளை அதிகாரிகளிடம் பலமுறை தெரிவித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கின்றனர். அரசு தலையிட்டு தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரொம்ப துருப்பிடிச்சு எல்லாமே உடஞ்சு கிடக்கிறதுனால மேல இப்ப பாத்தீங்கன்னா 4வது மாடியில எல்லாம் வீட்டுக்குள்ளேயே தண்ணி கொட்டுது. அதனால அது சரி பண்ணி தந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பசங்களுக்கு ஒரு சேஃப்டி கிடையாது. இப்ப தண்ணி விட்டாலும் ஒழுகுது, மழை பெஞ்சாலும் ஒழுகுது. நேத்து ஃபுல்லா தண்ணி. நான் ஒரு ஆளு தான் தண்ணி தள்ளி விட்டு இருந்தேன், அவங்க அந்த சைடு தள்ளி விட்டுட்டு இருந்தாங்க. வீடு ஃபுல்லா தண்ணி. லைட்டா மழை பெஞ்சாலும் தண்ணி ஊத்துது, தண்ணி விட்டாலுமே தண்ணி ஊத்ததான் செய்யுது. அதே மாதிரி சுவிட்ச் பாக்ஸுக்கு நேரம் எங்க வீட்டுக்கு உள்ளதான் குழந்தை, 5 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தை இருக்கான். அதை வச்சுட்டு நாங்க ரொம்ப பயமா இருக்குது. எங்க இந்த தேவையில்லாத பால்கனி எல்லாம் எதுக்கு வச்சிருக்கிறாங்க? பில்டிங் 10 வயசு பையன் விழுந்துட்டா 4வது மாடியில இருந்து இந்த கம்பி எல்லாம் எதுக்கு இருக்கு? தேவையில்லாதது. இந்த பில்டிங் கண்ணகினருக்கு ட்ரம்மு தான் வீட்டுக்குள்ள அடைஞ்சு வச்சிருக்கிறான். புழங்குறதுக்கே இடமும் பத்த மாட்டேங்குது. பில்டிங் வச்சு ஒண்ணுமே வைக்க முடியல. பிள்ளைய விழுந்துருது, சேதம் ஆகுது. பில்டிங் எல்லாம் கடன்னு ஆடுது. இப்ப